சிங்கப்பெண்ணை சீரியல் இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அன்பு வந்து ஆனந்துக்கு அடுத்து தாலி கட்டுவாரா இல்லை கடைசி நிமிஷத்தில் தன்னோட முடிவை மாற்றிப்பாரா அப்படின்றது தான் ரசிகர் எல்லாருடைய சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த ப்ரோமோ இருக்குது. ஸோ ஆனந்தி மேலே எனக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த உரிமையில தான் நான் அவளோட சம்மதம் இல்லாமலேயே இந்த தாலியை அவள் கழுத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னு அன்பு வந்து முடிவெடுத்திருக்காரு. ஸோ என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். கோகிலாவோட கல்யாணத்துக்காக இப்போ மொத்த குடும்பமும் கோலாகலமாக மண்டபத்தில் கூடியிருக்காங்க. அதே நேரத்தில் அன்போட அம்மா கொடுத்த தாலி தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு துளசியோட அம்மா லலிதாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போ லலிதாவுக்கு அன்பு வந்து வீட்டில் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய போகுது. ஸோ அவன் தான் தாலி எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்ற சந்தேகம் இப்போ வரப்போகுது. கோகிலாவோட கல்யாணம் அப்படின்றது அழகப்பன் குடும்பத்துக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய கனவுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இந்த ஒரு நிலைமையில நான் ஆனந்த கழுத்துல தாலி கட்டி என்னால் அவ குடும்பம் வந்து அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கதையை வச்சு பார்க்கும்பொழுது ஆனந்தியோட சம்மதம் இல்லாமல் அன்பு அவங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த கலவரங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நடக்க தான் போகுது. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.